இந்த பொண்ணோட கேவலமான சோஷியல் மீடியாவில் ரீச் ஆகுங்கிற ஆசையினால் இந்த பொண்ணு செஞ்ச வேலையினால் பக்கத்தில் நிற்கிற அந்த நபர் இப்போது உயிரோடு இல்லை. இந்த வீடியோவில் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் நிற்கிற அந்த நபர் இவங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணதான். அந்த பஸ் ஏற்கனவே கூட்ட நெரிசலில் ரொம்பவும் ரஷ்ஷாக போயிட்டுருக்கு. அப்படி உண்மையாகவே அவர் உன்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று அப்போவே ஒரு சட்டையை பிடிச்சி என்னென்னு கேட்டிருக்கணும். அப்படி இல்லையா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லி அது என்னென்னு கேட்க வச்சுருக்கணும். அதுவும் இல்லையா போலீஸ்க்கு கால் பண்ணி அங்கே போலீஸை வர வச்சு அங்கே என்னென்னு விசாரிக்க சொல்லியிருக்கணும். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் கேவலம் உன்னோட சோஷியல் மீடியா ரீச்சுக்காக நீ பண்ண அந்த செயல் உனக்கு ஃபாலோவர்ஸ் வரும், காசு வரும். ஆனால் தப்பு பண்ணாரோ பண்ணலையோ அந்த மனுஷன் இந்த வீடியோவை பார்த்து மன உளைச்சலாகி சூசைட் பண்ணிக்கிட்டார். அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு அவர் தானே அந்த ஃபேமிலிக்கு எல்லாமே. இப்போ அவருக்கு என்ன பதில் சொல்கிறது? தைரியமாக வீடியோ எடுத்து போட்ட உனக்கு அந்த இடத்துலையே அதை பற்றி கேட்க தைரியம் இல்லையா? ஒன்று தப்புன்னு பட்டுச்சுன்னா அந்த இடத்த விட்டு நீ போக வேண்டியான ஒரு சைடுன்னு வீடியோ எடுக்கிற, திரும்பி அவர் பின்னாடி நின்று அவர் இடிப்பாரான்னு அதே இடத்துல நின்று வீடியோ எடுக்கிற கேவலமான ஒரு செயல்னால் ஒரு உயிர் போயிருக்கு. பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி இப்போது ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. இதனால் பெண்களுக்கு தப்பே நடக்கலைன்னு சொல்ல வரலை, தப்பு நடக்குது. ஆனால் ஆணுக்கும் நடக்குன்னு தான் சொல்ல வரேன். தப்பு பெண்கள் செய்தாலோ ஆண்கள் செய்தாலோ தப்பு தப்பு தான். பெண்ணாக இருந்தாலோ ஆணாக இருந்தாலோ தப்புனா தட்டி கேளுங்க. ஸ்டே சேஃப்.